இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 24:12. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். கடவுள் காத்துக்கிட்ட தாவீதுக்கிட்ட போய் 3 காரியத்தை சொல்கிறாரு. அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு. அது என்னென்ன? ஃபஸ்ட்டு காரியம், தாவீதோட தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வரும். 2வது, 3 மாதம் தாவீதோட எதிரிகள் துரத்துவாங்க. 3வது, 3 நாள் தேசத்தில் கொள்ளை நோய் உண்டாகும். இந்த 3ல் ஒன்றை சூஸ் பண்ண சொல்கிறாரு. இது எதுக்கு சொல்கிறாருன்னா, தாவீது செஞ்ச ஒரு தப்புக்காக. அது என்னது? இஸ்ரவேல் யூதா இவங்களை இலக்கம் பார்க்க சொன்னதுக்காக கடவுள் தண்டிக்கிறாரு. அப்போ தாவீது என்ன சொல்கிறான்னா, காத்துக்கிட்ட கர்த்தரோட கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்னு சொல்கிறான். அப்போ கடவுள் 3 நாள் கொள்ளை நோயை வர பண்ணி அதில் 70,000 பேர் இறந்து போனாங்க. அப்போது தேவன் நமக்கு கொடுத்ததை கணக்கு பார்க்குறதுக்கும் தேவனை சோதித்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுது. ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதன்றது ஒரு கிஃப்ட்டு. நம்ம யார் மேலே பிரியமாக இருக்கோமோ அவங்களுக்கு நல்ல கிஃப்ட்டு கொடுப்போம். ஆனால் அவங்க அதை இது எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, இதோட தரம் என்ன அப்படின்னு சோதித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் கடவுளுக்கும். அவரோட அன்பை நினச்சி பார்க்காம அவர் கொடுத்த கிஃப்டை, அதை ஆசீர்வாதத்தை கணக்கு பண்ணும்போதும் தரம் பார்க்கும்போதும் அந்த அன்பை நாம் அவமதிக்கிறோம். அதனால் தேவன் கொடுக்குற எந்த கிஃப்டாக இருந்தாலும் அதை இலக்கம் பார்க்காம தரம் பார்க்காம சின்னது பெருசுன்னு பார்க்காம அதில் தேவனோட அன்பை மட்டுமே பார்ப்போம். ஆமேன்.